இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னா நியூ இயர்க்கு திருப்பதி நாராயணா வெங்கடேஸ்வரிய சுவாமி டெம்பிளுக்கு போகிறதுக்காக நம்ம இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். போகும்போது எல்லாம் போகிறோம். அப்படியே போயிட்டு இப்போ நம்ம போய் வண்டி ஒரு இடத்துல கோயிலுக்கு பின்னாடி இருக்க பார்க்கு கிட்ட வந்து பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம நடந்து போகிறோம். தனம், நான், அப்புறம் கிரி மச்சான், அப்புறம் ஹரிஷ் தம்பியோட சன்னு பிரபாஸ் மச்சான், அப்புறம் என்னோடய சன், குட்டி சன் மட்டும் தான் வந்தான். பெரிய சன்னு அண்ட் அம்மாவும் வீட்டில் இருக்காங்க. அண்டு இதில் பார்த்திங்கன்னா இடமெல்லாம் அந்த பார்க் வனகல் பார்க் அந்த இது பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க லொக்கேஷன்ஸ் அண்ட் பிளேசஸ். அந்த இந்த வீடு வந்து எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 25 இயர்ஸாகவே நான் இந்த இடத்த வந்து இந்த வீட்டுக்கிட்ட தான் நம்ம வந்து ஏதோ சுச்சுவேஷனுக்கு வந்து போகதா இருக்கோம். லாஸ்ட் 25 இயர்ஸாகவே நாங்கள் ரெகுலராக வந்து நியூ இயர்க்கு இந்த கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுவோம். முன்னாடிலாம் வந்துட்டு ஃப்ரீ தர்ஷன் தான் இருக்கும், பாசஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ பர்கித் ரோட்டில் இது டிநகர் பர்கித் ரோட்லேருந்து பனகல் மாளிகை அந்த பக்கம் இந்த பக்கத்துலேருந்து கூட்டம் நிற்கும். அங்கேருந்து லைனில் அப்படியே குட்டியாக பாஸ் பண்ணி வருவோம். நாங்கள் இதுக்கெல்லாம் 4 o'clockலாம் பஸ்ஸில் போயிடுவோம். இப்போது எல்லாருக்கு வீட்டையும் கார் வசதி இருக்கிறதுனால லேட்டாக போகிறோம்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு சர்வீஸ் பிறந்து நல்லாவே நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். சின்ஸ் அவன் வாக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறதுக்கப்புறமும் சரண் பிறந்ததுக்கப்புறமும் என்னால் ரெகுலராக வந்து இவங்களோட மிங்கிள் பண்ண முடியல. இதர் அம்மா ஹரிஷோட போயிடுவாங்க, இல்லை நான் வந்து ஹஸ்பண்டோட ஊருக்கு போயிடுவேன். அப்படியே தான் இருந்தோன்னா எங்கள் அம்மா பெரியவனை பார்த்துக்கிற மாதிரியோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஆகிடுது. ஸோ போக முடியல. ஸோ இதுதான் இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி. ஸோ இங்கே தான் காரை பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கடைவீதி வந்து கேட்டு ரொம்ப இது பண்ணுவாங்க. அதுலேருந்து அப்படியே இந்த கூட்டம் வழி பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஸ்டாண்டிங் நியர்லி ஃப்ரம் த பஸ் ஸ்டாண்ட் அண்ட் அதனால நம்மளால் மேக் அவுட் பண்ண பாஸ் கிடைச்சதுக்கப்புறம் உள்ளே விடுறதுக்கு போலீஸ்கிட்ட தள்ளுமுள்ளு நடந்துட்டுருக்கு. இந்த பாசஸில் இருக்கிறவங்க எப்படி ஒரு ஆள் ஏதோ வச்சுட்டு இங்கே ஒரே இழுத்தாச்சு போயிட்டோம். இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் ஆஃப் டிடி சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு இருக்கோம். நாங்கள் முன்னாடிலாம் பண்ணிட்டு வெளியில் வரச்சே தான் நாங்கள் அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் எப்படியோ அதை வந்து சொல்லி ஹாப்பியாக இருந்தது. இவ்வளோ வண்டி எப்படியோ வந்து அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு 5 minutes கிட்டத்தட்ட நிற்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. நான் பட்டல் சேவிச்சுட்டு வெளியில் வந்தோம். அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். தான் அவங்களால பார்க்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் பே பண்ணி வரும்போது கொஞ்சம் வந்து பெருமாளை நேருக்கு நேர் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அவ்வளோதான். பட் இங்கேயும் வந்து திருப்பதி தேவஸ்தானமில் நம்ம திருமலாவில் பண்ணுற மாதிரி ஜருகண்டி ஜருக வச்சுருவாங்க. ஒரு வழி இல்லை. இந்த கூட்டத்தில் தான் நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்தோம்.
என் கையை வச்சு ஃபோன் இப்படி வந்து ரத்னமங்கலமும் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ரத்னமங்கலமோட நம்ம குபேரன் டெம்பிளுக்கு போயிட்டு தான் நாங்கள் வருவோம். இது என்னன்னு தெரியல, இந்த வீடியோ வந்து ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட்டுக்கு போகிறேன். கூட்டத்தினால தான், இந்த கூட்ட நெரிசல்னால என்னால் வந்து இது கவர் இந்த நிமிஷம் எத்தேன்ட்டுமா படம் வெனிக்கு முல்லை இங்கே எத்துட்டாங்க. 100 ருபீஸ்க்கு வந்து லட்டு வந்து நாங்கள் வந்து பை பண்ணிட்டு வந்தோம். 4 பீசஸ் ஆஃப் லட்டு. ஏன்னா வந்து ஸ்வீட்டு நியூ இயருக்கு ஃபஸ்ட் ஸ்வீட் சாப்பிட்ணும். இது தனம் இப்போ தான் நான் வந்து வீடியோவில் கவர் ஆகிருக்கு. நானுமே இதில் கவர் ஆகிருக்க மாட்டேன், இப்போ தான் வரேன். அந்த எடுக்கும்போது அவங்க அந்த இடத்த க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ளூம்ஸ்லாம் இருக்குது, அதில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த ட்ரிப்பு வந்து இனிதே முடிஞ்சுது. முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பிரசாதமும் நல்லா எடுத்து போட்டு பேக் பண்ணிட்டு வந்தோம். வரும்போது யுவராஜோட அப்பாவுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு தேங்க்ஸ் அங்கிள்னு சொல்லிட்டு வெளியில் நாங்கள் வெளியில் வரும்போது அப்படியே நாங்கள் நடந்து கார் இது நான் வந்து போன வருஷம் போட வேண்டிய நான் வந்து இந்த வருஷமும் போடலைன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நிறைய பேருக்கு சொல்கிறதுக்கு இல்லாமலே போயிடும், அதை பற்றி தெரியாமலே போயிடும்ன்றதுனால நான் வந்து வேறு வழி இல்லாமல் பண்ணேன். இதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் இயர் வந்து அந்த vlog வந்து சேனல் அண்ட் இது வரைக்கும் பண்ண இத்தனை 15,800 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோட உளமார்ந்த நன்றிகள். மிக்க நன்றிகள். தேங்க்யூ மக்களே.